நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பழனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி மற்றும் இந்து சக்தி சங்கமம் சார்பில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நதியில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பழனி நகர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து இந்து முன்னணி மற்றும் இந்து சக்தி சங்கமம் ஆகிய அமைப்புகள் சார்பில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. பழனி அடிவாரம் பாத விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக பூங்கா ரோடு, பழனி பேருந்து நிலையம் ரோடு, காந்தி ரோடு, உடுமலை சாலை வழியாக பழனி சண்முக நதியில் கரைக்கப்பட்டது. முன்னதாக சிலைகள் அனைத்தும் பழனி அடிவாரம் பூங்கா ரோடு பகுதியில் கொண்டு வரப்பட்டன. பின்னர் அங்கிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலம் தொடங்கியது. முன்னதாக ஜனதா கட்சி மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கொடி அசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். பின்பு 140 சிலைகள் ஊர்வலமாக தேவர் சிலை அடிவாரம் ரோடு, பஸ் நிலையம், ரவுண்டானா, காந்தி ரோடு, உடுமலை ரோடு வழியாக சண்முக நதிக்கு கொண்டு செல்லப்பட்டு நதியில் விமர்சனம் செய்யப்பட்டது. பழனியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆர். பிரதீப், பழனி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே. ஆசிக் அலி.